மந்திர காலணிகள். மோகன் தன் தாத்தாவோடு வசித்து வந்தான். ஒரு நாள் மோகனை அழைத்த அவனது தாத்தா, மோகன், எனக்கு வயதாகி விட்டது. வேலை எதுவும் செய்ய முடியாது. நான் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருகிறேன். நீ ஏதாவது வேலைக்கு போ. சரி தாத்தா, நீங்கள் பத்திரமாக போய் வாருங்கள். வீட்டில் ஒரு பெட்டி வைத்துள்ளேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும் பெட்டியில் உள்ளதை எடுத்து உபயோகிக்கவும். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் பயன்படாது. சரி தாத்தா. மோகன் வேலை கேட்டு ஒரு விவசாய பண்ணை முதலாளியிடம் சென்றான். ஐயா, உங்கள் தோட்டத்தில் வேலை ஏதாவது கொடுக்க முடியுமா? இங்கு எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். தென்னை மரம் ஏறி தேங்காய்கள் பறிக்கத்தான் ஆட்கள் இல்லை. அந்த வேலை உன்னால் செய்ய முடியுமா? செய்கிறேன் ஐயா. சரி, நாளை தென்னந்தோப்பு சென்று தேங்காய்களை பறித்து வை. சரிங்க ஐயா, நாளை வருகிறேன். எனக்கு மரம் ஏற தெரியாது, ஆனாலும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேனே, இப்ப என்ன பண்றது? வீட்டிற்கு வந்த மோகன் வேலைக்கு செல்லும் முன் வீட்டில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி பார்க்கலாம் என்று எண்ணி மரத்தில் ஏற முயற்சித்தான். அவனால் எவ்வளவு முயற்சித்தும் ஏற முடியவில்லை. மறுநாள், என்னால் மரம் ஏற முடியாது, வேறு என்ன செய்யலாம்? தாத்தா சொன்ன பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். அதில் பணம், நகைகள் வைத்திருந்தால் அவற்றை வைத்து ஏதாவது தொழில் செய்வோம். மோகன் பெட்டியை திறந்து பார்த்தான். அந்த பெட்டியில் ஒரு ஜோடி காலணிகள் மட்டுமே இருந்தது. அதை பார்த்த மோகன், இந்த பெட்டியில் காலணிகள் தான் இருக்கிறதா? சரி, இதை அணிந்து கொண்டு வேறு வேலை கிடைக்கின்றதா என்று தேடுவோம். காலணிகளை அணிந்து கொண்டு வெகு தூரம் சென்ற மோகன் ஒரு மாமரத்தின் அடியில் நின்றான். பசியாக உள்ளது. நமக்கு மட்டும் இந்நேரம் மரம் ஏற தெரிந்திருந்தால் மாம்பழங்களையாவது பறித்து உண்ணலாம். அவன் அவ்வாறு எண்ணியவுடன் மோகன் பறந்து மாமரத்தின் மீது நின்றான். மரத்தில் சில பழங்களை பறித்த பின் மந்திர காலணிகள் சக்தியால் கீழே இறங்கினான். பின் முதலாளியின் தோப்பிற்கு சென்றான். மந்திர காலணிகள் உதவியுடன் மரத்தில் நிறைய தேங்காய்களை பறித்தான். அப்போது அங்கு முதலாளி வந்தார். மோகன், நிறைய காய்கள் பறித்து விட்டாய். மற்றவைகளை நாளை பறித்துக் கொள்ளலாம். இந்த கூலி பணம். மறுநாள் மோகன் வேலைக்கு செல்லும் வழியில் சிறுவன் ஒருவன் ஆற்று நீரில் விழுவதை பார்த்தான். நமக்கு நீச்சல் தெரியாதே, இப்ப என்ன செய்யறது? இவ்வாறு மோகன் எண்ணியவுடன் அவனாகவே தண்ணீரின் மேல் பறந்து சென்று சிறுவனை காப்பாற்றினான். மோகன், என் மகனை ஆற்றிலிருந்து காப்பாற்றினாய், மிக்க நன்றி. இந்த பணத்தை பெற்றுக்கொள். மிகவும் நன்றி. பணம் வேண்டாம். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமையாகும். தாத்தா எனக்கு கொடுத்த காலணிகள் மிகவும் உதவியாக உள்ளது. இவற்றை மரம் ஏறுவதற்கும் பிறருக்கு உதவிகள் செய்ய மட்டுமே பயன்படுத்துவேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு பொருளையும் நமது அவசிய தேவைக்கு பயன்படுத்துவதோடு பிறருக்கு உதவிகள் செய்யவும் பயன்படுத்தினால் நம்முடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதாகும். கோழி திருடன். கண்ணன் கோழி பண்ணையிலிருந்து கோழிகளை வாங்கி வாரந்தோறும் சந்தையில் வியாபாரம் செய்து வந்தான். கண்ணனுக்கு கோழிகள் விற்பனை மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. கோபால் கண்ணன் செய்யும் கோழி வியாபாரத்தை பார்த்து அதே போல் தாமும் செய்ய எண்ணினான். கோபால் கண்ணன் கோழிகள் வாங்கும் பண்ணையை அவனுக்கு தெரியாமல் அங்கு சென்று பார்த்தான். மறுநாள் கோபால் கோழிகள் வாங்க பண்ணைக்கு சென்றான். ஆனால் பண்ணையில் யாரும் இல்லை. பண்ணையில் யாரும் இல்லை. நாம் பணம் கொடுக்காமல் கோழிகளை எடுத்து செல்லலாம். பண்ணையில் இருந்து சில கோழிகளை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான். இவைகளை நாளை சந்தையில் வைத்து விற்கலாம். இந்த கோழிகளை இப்படியே விற்றால் நாம் திருடியது பண்ணைக்காரருக்கு தெரிந்துவிடும் என்று எண்ணிய கோபால் கோழிகளுக்கு கலர் சாயம் நனைத்தான். அவற்றை மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். கலர் கோழிகள் என்பதால் கோழிகள் உடனேயே விற்பனையானது. பண்ணை முதலாளி ராஜு பண்ணையில் கோழிகள் குறைவாக இருப்பதை பார்த்தார். அப்போது அங்கு வந்த கண்ணனிடம், கண்ணா, நம் பண்ணையில் சில கோழிகளை காணவில்லை. யார் எடுத்திருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை. கோபால் புதிதாக சந்தையில் கோழிகள் விற்கின்றான். ஆனால் அவைகள் நம் கோழிகள் போல் இல்லை. அவன் கலர் கோழிகள் விற்பனை செய்கின்றான். கோபால் மறுவாரமும் பண்ணைக்கு சென்று யாரும் இல்லாத போது நிறைய கோழிகளை எடுத்து வந்தான். அவற்றை கலர் சாயம் நனைத்தான். மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அப்போது நல்ல மழை பெய்தது. கோபால் வைத்திருந்த கோழிகள் மழையில் நனைந்து கலர் சாயம் போய் உண்மையான கலரில் இருந்தன. அவற்றை பார்த்த கண்ணன் இவை அனைத்தும் ராஜுவின் பண்ணை கோழிகள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே கண்ணன் ராஜுவின் பண்ணைக்கு சென்றான்.
அண்ணா அண்ணா, உங்கள் பண்ணையில் காணாமல் போன கோழிகளை கோபால் திருடி வந்து கலர் கோழிகளாக மாற்றி விற்கின்றான். ஓ அப்படியா, வா போய் பார்ப்போம். கோபால், என் கோழிகளை திருடியதை ஒத்துக்கொண்டு திருடிய கோழிகளையும் முன்பு திருடிய கோழிகளுக்கான பணத்தையும் கொடுத்து விடு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாங்க உங்க பணம், இந்தாங்க உங்க கோழிகள். இனிமேல் யாரிடமும் திருட மாட்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதாகும். பேராசை வெங்காய வியாபாரி. ராஜு காய்கறி வியாபாரி. அவன் எல்லா வகையான காய்கறிகளையும் விற்று வந்தான். இப்பொழுது தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் வெங்காயம் மட்டும் மற்ற காய்கறிகளை விட விலை அதிகமாக இருந்தது. ராஜு, தக்காளி கிலோ எவ்வளவு? தக்காளி 20 ரூபாய். வெங்காயம் கிலோ எவ்வளவு? வெங்காயம் கிலோ 100 ரூபாய். மறுநாள், அண்ணா, கேரட் கிலோ எவ்வளவு? கேரட் கிலோ 40 ரூபாய். வெங்காயம் கிலோ எவ்வளவு? வெங்காயம் கிலோ 150 ரூபாய். அடே அப்பா, வெங்காயம் 150 ரூபாயா? நாளுக்கு நாள் வெங்காயம் மட்டும் விலை கூடிக்கொண்டே போனது. ராஜு இதை தனக்கு சாதகமாக்கி நிறைய லாபம் அடைய எண்ணினான். ராஜு வெங்காய மண்டிக்கு போய் நிறைய வெங்காய மூட்டைகளை வாங்கி வந்தான். பேராசையால் அவற்றை கடையில் வைத்து விற்காமல் பதுக்கி வைத்து சில நாட்கள் கழித்து அதிக விலைக்கு விற்கலாம் என்று எண்ணினான். டே கோபு, இந்த வெங்காய முட்டைகளை நம் வீட்டின் பின்புறம் மறைத்து வை. கோபு மூட்டைகளை வீட்டின் பின்புறம் மறைத்து வைத்தான். 2 நாட்கள் கழித்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மழையில் மூட்டையை மூடி வைத்த துணி காற்றில் பறந்து வெங்காய மூட்டைகள் மழையில் நனைந்தன. மேலும் 5 நாட்கள் கழித்து வெங்காய விலை 250 ரூபாயானது. இந்த சமயத்தில் வெங்காயங்களை எடுத்து விற்கலாம் என்று எண்ணி ராஜு வெங்காயம் வைத்த இடத்திற்கு சென்றான். வெங்காயம் அனைத்தும் மழையில் நனைந்ததால் செடியாக முளைத்து வீணானது. அதை பார்த்து அதிர்ச்சியான ராஜு, என்னோட பேராசையால் பதுக்கி வைத்த வெங்காயம் அனைத்தும் வீணாகி போச்சே. இனி இந்த மாதிரி பணத்தாசையால் தவறான பாதைக்கு போக மாட்டேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்காமல் நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாகும்.